லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தப்பா? என்ன சொல்ற விக்ரம்? அது எப்படி தப்பாகும்? ஆமா டாடி, தப்புதான் டாடி. நான் உங்களை டாடின்னு தானே கூப்பிடுறேன். என் மம்மி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நீங்க எப்படி தேனக்காவை கல்யாணம் பண்ணலாம்? நியாயமா பார்த்தா நீங்க என் மம்மியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பாவம், இந்த பிஞ்சு மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்கு. இதை புரிஞ்சுக்காம இவங்க 2 பேரும் வீம்புக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே. ஐயோ மாம்சு, இப்ப நான் என்ன சொல்ல? டாடி இருக்கீங்களா? இருக்க விக்ரம், நீ சொல்லு. நீங்க தான் டாடி சொல்லணும். நீங்க என் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? விக்ரம், அதுக்கு உங்க மம்மி சம்மதிக்கணும்ல. அவங்க விருப்பம் இல்லாம நான் எப்படிப்பா அவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதை நான் பாத்துக்கிறேன் டாடி. நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க. நான் உங்களை டாடின்னு கூப்பிடுறல, டாடின்னு கூப்பிட ஆசையும் படுறல. அப்போ நீங்க என் மம்மியை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எப்படி தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்கலாம்? அது தப்பு தானே டாடி? எனக்கு இது பிடிக்கவே இல்லை. சரி விக்ரம், நீ சொல்றது ஓகே தான். ஆனா நான் உடனே முடிவெடுக்க முடியாதுடா. இல்ல டாடி, நீங்க என் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் உங்க கூட பேசுவேன். இல்லைன்னா பேசவே மாட்டேன். மறுபடியும் சொல்றேன் டாடி, நீங்க தேனக்காவை கல்யாணம் பண்ணீங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி விக்ரம், நீ சொன்னதை நான் கன்சிடர் பண்றேன். இல்ல டாடி, நீங்க போனை கட் பண்ணுங்க. நான் உங்க கூட ஏய் விக்ரம். டேய் மாப்ள, உன்னை டாடி டாடின்னு கூப்பிடுறான். யோ, நான் டாடி இல்லாம பின்ன நான் தாத்தாவா? யோ, பதையா முக்கியம். என்னடா அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு இருந்தவன் டாடி டாடின்னு கூப்பிடுறானே? எல்லாம் உண்மையை சொல்லிட்டியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். சொல்லிட்டியா? என்னையா நீ? யோ, அவன் ஏதோ ஆசையில சொல்லிட்டு இருக்காயா, அதை போய் நீ பெருசா பேசிட்டு இருக்க. இப்ப என்ன மாம்ஸ் பண்றது? விக்ரம் சொன்ன மாதிரி அவன் கூட பேச மாட்டாயா? மாம்ச, அவன் கூட பேசலனா என்னால உயிர் வாழவே முடியாதியா. செத்துருவா மாம்ச. டேய் வாயை கழுவுடா. ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற? சின்ன பையன் ஏதோ சாக்லேட் வாங்கி தரலன்னா பேச மாட்டேன்னு சொல்ற மாதிரி இதையும் சொல்லியிருக்கான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு ஏன்னா பாரு, நாளை காலையில் உன்னை பார்த்ததுமே அவன் வந்து உங்கள்கிட்ட நல்லபடியாக பேசுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு. இல்ல மாம்ச, விக்ரம் பேசுறதெல்லாம் நம்ம விளையாட்டா எடுத்துக்க முடியாதியா. இந்த விஷயத்துல விக்ரம் என் மேல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கான். அவனுக்கு என் மேல பொசசிவ் அதிகமா இருக்கனால எங்க நான் தேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவனுக்கு உரிமை போயிடும்னு ஃபீல் பண்றான் போல. ஏற்கனவே அந்த தேன்மொழி அவனை என் கூட தூங்கக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கலையா? மாம்சே, யோ, இது சரியா வராதுன்னு நினைக்கிறேன். பேசாம அந்த பிளானை நம்ம விட்டுறலாமா? விட்டுடலாம்னா கல்யாணத்தை வேணான்னு சொல்றியா? டேய் ஏன்டா எல்லாம் கூடி வர நேரத்தில் பானையை உடைக்கிற மாதிரி வேணான்னு சொல்ற? நீ இப்போ போய் கல்யாணம் வேணான்னு சொன்னால் அப்புறம் கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் டென்ஷன் ஆயிடுவாங்க. உன்னை வீட்டு விட்டே துரத்திடுவாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே மித்ராவையும் உன் பையனையும் பார்த்துட்டு இருக்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் போயிடும். அப்புறம் பொண்டாட்டியும் வலிக்கு வர்றதுக்கான சான்ஸே இல்லாமல் போயிடும். இதை பாரு மாப்ள, நீ எங்கே தேனுவை கட்டிக்குவியோங்கிற பயத்தில் தான் மெதுவாக உன் பக்கம் வர்றா. ஏன் மாப்ள, நீ எங்கே உன் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவியோன்னு பயந்து போய் எங்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்தில் விக்ரமுட்டு இந்த மாதிரி அவளை பேச சொல்லியிருப்பாளோ? அட நீ வேற போமாம் சார். மித்ரா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாயா? விக்ரம் நம்மகிட்ட பேசின விஷயமே கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. இது இவனா ஃபீல் ஆகி தான் பேசுறான். விக்ரம் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையா? டாடி,
நீங்க எதுக்காக தேனாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க தான் என் டாடின்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என் மம்மியை விட்டுட்டு தேனாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு டாடி. வேண்டாம் டாடி, ப்ளீஸ் டாடி, தேனாக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க டாடி. என் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கோங்க டாடி, ப்ளீஸ் டாடி. என் மம்மி பாவம் டாடி. தேனு, என்ன தேனு கிளம்பிட்டியா? நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடியாகி வந்துட்டேன் பாட்டி. நீங்க தான் லேட்டு. நீ கல்யாணம் ஆக போற குஷியில இருக்க, அதனால அப்படிதான் இருப்ப. எங்க உன் மாமாவை இன்னும் காணும்? அவன் ரெடி ஆயிட்டானா இல்லையா? ஆமா பாட்டி, லேடிஸ் நாமளே சீக்கிரம் ரெடி ஆயிட்டோம். இன்னும் மாமாவை ஆளே காணோம். ஒருவேளை ஜட பின்னி பூ வச்சு பொட்டு வச்சிட்டு இருப்பாரோ? ஐயோ ஏண்டி என்ன தேனு, வர வர கிண்டல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆக போற திமிரில பேசுறியா? டேய் விடுறா கார்த்திக், அவ உன் அக்கா பொண்ணு தானே. உன்னை கிண்டல் பண்ணாம வேற யார கிண்டல் பண்ண போறா? இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டுக்கிட்டு. இருக்கட்டும் இருக்கட்டும் பாட்டி, மாமா கோவப்படல. இப்பவும் கிண்டலா தான் பேசிட்டு இருக்காரு. அவர் முகம் டெரரா இருக்கு, அதான் நமக்கு அப்படி தெரியுது. இல்ல மாமா? இல்ல. சரிப்பா, சிரிச்சதெல்லாம் போதும், நமக்கு நேரமாவது, வாங்க போவோம். என்னம்மா, நம்ம 3 பேர் மட்டும் தான் போறோமா? வேற யாரும் வரல? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. இரு கூப்பிடுறேன். நாகு, நாகு. என்ன நீ டீ போட்டு குடிச்சிட்டு இருந்த? சொல்லுங்க. நீயும் கூட வா, போயிட்டு வந்துடலாம். எங்க நீ? அட கோயிலுக்கு தாம்மா, போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம், வா. கோயிலுக்கா? என்ன நீ திடீர்னு ஏதோ கோயில் சாமி அர்ச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வினய் தம்பி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கு இல்லையா? நல்ல காரியம் நடக்க போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தா எந்த தடங்களும் இல்லாம நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்குதான் போயிட்டு வந்துடலாம், நீ வாயேன். ஐயோ அண்ணி, என்ன இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்க? நான் இன்னும் ரெடி ஆகவே இல்ல பாருங்க. ஏனாகு, நம்ம என்ன கல்யாணம் காட்சிக்கா போறோம்? ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு போறதுக்கு கோயிலுக்கு தானே போறோம். இதுக்கு போய் அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்பவே நீ நல்லா தான் இருக்க, வா போவோம். அத்தை, நல்ல காரியத்துக்கு போகும்போது வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. வாங்க போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தான் மாப்பிள்ள அது நல்ல காரியம். என்ன பொறுத்த வரைக்கும் அது கெட்ட காரியம் தான். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நான் பல வேலைங்களை பார்த்துட்டு இருக்கேன். இது தெரியாம என்ன போய் கோயில் குளம்னு கூப்பிட்டு இருக்கீங்க. என்ன நாகு மலைச்சு போய் நிக்கிற? வாமா போலாம். அண்ணி, ஐயோ இத பாருங்க, நான் இன்னும் குளிக்கவே இல்ல. நீங்க நல்ல காரியத்துக்கு போறீங்க, அதுவும் கோயிலுக்கு போறீங்க. நான் குளிக்காம வந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க போயிட்டு வாங்க அண்ணி. இன்னும் நீ குளிக்கலையா? குளிக்காமலா இவ்ளோ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க? ஏன் நாகு இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன பெரிய வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு? அண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓடி போய் டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இல்ல நாகு, இப்பவே லேட் ஆயி போச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணி ஆகணும். அப்பாட தப்பிச்சேன். பாட்டி, மித்ராக்கா வீட்ல சும்மா தானே இருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு போவோமா? ஆமால, எங்க அவளை கூப்பிடு. மித்ராக்கா, மித்ராக்கா. இதோ வரேன். சொல்லு தேனு, என்ன விஷயம்? மித்ரா, நான் அந்த அம்மா கூப்பிட சொன்னேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? வினய் தம்பி நம்ம தேனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட போயிருக்காருல்ல. அதனால கோயிலுக்கு போய் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு கிளம்புறோம். நீயும் கூட வா, ஏன் போயிட்டு வந்துருவோம். இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு காலையில இருந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் மித்ரா, என்னாச்சு உடம்புக்கு?
முன்னாடியே வந்து சொல்றது இல்லையா? மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேர்ல உனக்கு? சாதாரண தலைவலின்னு நினைச்சேம்மா. கொஞ்ச நேரம் போச்சுன்னா குறைஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இது இப்படி டைம் ஆக ஆக ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. மித்ராக்கா, நீங்க செம்மையா சமாளிக்கிறீங்கக்கா. நானும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். வினய் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதுல இருந்தே உங்க முகம் மாறி போச்சு, உங்க நடவடிக்கையும் மாறி போச்சு. மாளவிகா சொன்ன மாதிரி உங்களுக்கு வினய் மேல ஒரு கண்ணு இருக்குதான் போல. அதான் இப்ப கோவிலுக்கு உங்களை கூப்பிட்டா தலைவலி கழுத்து வலின்னு அடிச்சு விடுறீங்க. தலைவலி தானே மித்ரா, போற வழியில மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம், எல்லாம் சரியாயிடும். நீ வாமா, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, மாத்திரைலாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். நீங்க போயிட்டு வாங்கம்மா. அட என்னம்மா நீ, ரெஸ்ட் தானே. கார்ல போகும்போது கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே வா, எல்லாம் சரியா போயிட போகுது. வா. நல்ல காரியத்துக்கு போகும்போது நாங்க 3 பேரும் போகக்கூடாது. அதனாலதான் உன்னை கூப்பிடுறோம், இல்லைன்னா இவ்வளவு கட்டாயப்படுத்தவே மாட்டோம். அக்கா, என்னக்கா, எனக்கு நல்லது நடக்க போகுது. நீங்க இப்ப கூட இல்லைன்னா எப்படிக்கா? ப்ளீஸ்க்கா, எனக்காக கொஞ்சம் வாங்கல ப்ளீஸ். ப்ளீஸ்க்கா வாங்க. சரிம்மா, நீங்க எல்லாரும் காருக்கு போங்க. நான் போய் சாரி மாத்திட்டு வரேன். சரிம்மா, லேட் பண்ணாம வந்துரு. என்ன? ம், போலாமாமா? வாங்க போலாம். வாமா. நடக்காத கல்யாணத்துக்கு கோவிலா சாமியா அர்ச்சனையா? பாட்டி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா, சொல்லுமா. இல்ல, எல்லாரும் கோவிலுக்கு வந்தா நேரா அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு உள்ள போயிடுவாங்க. ஆனா நீங்க மட்டும் முதல்ல கோபுரத்தை பார்த்து கும்பிடுறீங்க. அப்படி என்ன வேண்டுவீங்க? அதுவாம்மா, உள்ள இருக்கிற கடவுளை தரிசனம் பண்ற மாதிரி தான் இதுவும். கேள்விப்பட்டது இல்லையா? கோபுர தரிசனம் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ அதையே கோபுரத்தை பார்த்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நாம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? அப்போ என் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்க இங்க வேண்டுனா உறுதியா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் தேனு. அப்போ இருங்க பாட்டி, நானும் வேண்டிக்கிறேன். அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்தேன். சரிப்பா, வாமா மித்ரா, போலாம். பாட்டி, உங்களுக்கு மட்டும் எப்படி சாமி விஷயத்துல இவ்வளவு தகவல் தெரியுது? இதெல்லாம் பல வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு போற அனுபவத்துல தான் தேனு. அப்படியா? சரி, போலாமாமா? வாமா. அம்மா, அர்ச்சனை தட்டு. கொடுப்பா. வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். அர்ச்சனையா? யார் பேருக்கு? என் பேத்தி தேன்மொழி பேருக்கு. அதுக்கு என்ன, பேஷா பண்ணிடலாம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. தேன்மொழி சிம்ம ராசி, ஒரு நட்சத்திரம். கும்பிட்டுங்க. சாமி, வினய்க்கும் எனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது
அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இது எங்க வீட்டில் நடக்க போற முதல் கல்யாணம். எந்த சிக்கலும் வராம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும் சாமி. நீ தான் அதுக்கு துணை இருக்கணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது சாமி. தேங்காயில பூ விழுந்திருக்குமா? இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தாம்மா. சாமி என்ன சாமி சொல்றீங்க? நீங்க எதை மனசுல வச்சுட்டு அர்ச்சனை பண்ணேன்னு தெரியாது. ஆனா நீங்க நினைச்ச விஷயம் எந்த தங்கு தடையும் இல்லாம அமோகமா நடக்க போறது. அந்த கடவுளே உங்களுக்கு துணையா இருக்க போறாரு. அதுக்கு இது தேங்காய் பூ தான் சாட்சிமா. என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அந்த பயம் போயிடுச்சு. இப்ப இந்த சாமி சொல்றத பார்க்கும்போது கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது போல. ஆமாமா. மித்ரா, எந்த பிரச்சனையும் வராது இல்லம்மா? வராதுமா.